கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் பாடும் மரணங்களையும் இயேசு சிலுவையில் தொங்கியபோது கூறிய 7 வார்த்தைகள் தொடர்ந்து தியானிக்கிறோம். 7வது வார்த்தை லூக்கா 23:46. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இந்த வார்த்தையை நாம் ஒப்படைப்பு என்று சொல்கிறோம். இந்த வார்த்தை குறித்ததான விரிவான விளக்கங்களை மார்னா சபையின் தலைமை போதகரும் எங்கள் ஆவிக்குரிய தகப்பனுமாகிய பாஸ்டர் இஸ்ரவேல் ராஜ் அவர்கள் பேசுவார். பாருங்கள், கேளுங்கள். இது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்பும். தேவன்தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் சொல்லி வாங்கியாச்சு. அது கொடுக்கறத கொஞ்ச நேரம் வச்சிருந்தா திரும்ப செஞ்சுட்டேன். கேட்க உடனே உனக்கு ஒப்புவிக்கிறது இல்ல, நடத்த முடியாது. ஆவி அந்த தேவனத்துல இந்த கோஷங்களை சொல்றாரு. 12வது அதிகாரத்துல ஆவி முன்னாடி மனங்கள் 2வது அதிகாரத்துல அப்ப என்ன செய்யணும்? மனுஷன் செய்யணும். வேற ஒண்ணும் இல்லை. பழக்கத்தை கொடுத்து இவெல்லாம் வச்சிருங்க, அதுக்கப்புறம் எங்க கொடுங்க கொடுத்துடணும் இல்லையா? சொல்லுங்க. அப்ப நம்மகிட்ட ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒரு இடத்துல ஆத்மாவை கொடுத்திருக்கிறார். கொடுத்த ஆவி ஆத்மாவை என்ன செய்யணுமா? அவர் வரும்போது கொடுத்துடணும். எப்ப கேட்டாலும் கொடுக்கணும். கொடுக்கறதுக்கு எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லியிருந்தான்னா இவனை என்ன சாத்தி வாங்கி கொடுத்தது என்ன செஞ்சிருக்கணும்? சொல்லுங்க. அப்படித்தானே இல்லையா? சொல்லுங்க. நம்ம கொடுத்தா நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? எப்ப கேட்டாலும் என்ன செய்யணும்? திரும்ப கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிற நாம பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு ஆவியை தந்தார். அந்த தந்த ஆவிய சரியான விதத்துல ஒப்பு கொடுத்தார். ஒப்புவிக்கிறது கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் இல்லையா? சொன்னா உங்களுக்கு மண்டல ஏன் இருக்காங்க நேரம் பசி ஒரு பக்கம் என்ன செய்யும்? சொல்லுங்க. முதலாவது கர்த்தருடைய வழியாவது சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து வழி என்ன செய்யணுமா? நம்ம போற வழி முதல்ல அவருக்கு ஒப்புவிக்கணும். எப்படின்னா, நான் போகிற வழி சரியா சரியில்லையா, பாதையில நம்ம போறேன்னா போகலையா அப்படிங்கறது என்ன செய்யணும்? அறிந்து கொண்டு ஆண்டவருடைய கரத்துல ஒப்புக்கணும். எலியாசர் ஜெபம் பண்ணுனா, ஆண்டவரே நான் வழியில போகிறேன், பாதை தெரியும், எங்க கவனிங்க, நீ எல்லாம் கவனி, முடிச்சுவேன். நீங்க பேசுனீங்கன்னா நான் பேசிட்டே இருப்பேன். நீங்க எப்ப பேச கொஞ்சம் நிறுத்துறீங்களோ அப்ப நான் பேசிட்டேன். பேசுன்னு பாட்டு நீங்க பேசுனீங்கன்னா நானும் பேசிட்டேன். முதலாவது என்ன செய்யலாம்? யாருக்கு நான் எங்க போறது? சில வேலைகளை பாத்தீங்கன்னா நான் மாலை சொல்லிட்டு போறது கிடையாது.
அதிகமாற்ற போகுது. பாத்தீங்களா வீட்டுல சொல்லிட்டு அவங்க சொல்லி சொல்ல மாட்டேங்கிறான், மனைவி சொல்ல மாட்டேங்குது, பிள்ளைகளும் சொல்ல மாட்டேங்கிறான், பெற்றோர்கள் சொல்ல மாட்டேங்கிறான். எங்க எல்லாத்துல போய் எங்க சொல்லுங்க எப்படி அனுபவப்பட்டாரோ அனுபவப்பட்ட இந்த காதை இரண்டாவது நம்ம செய்கையில செய்கிறது வழி அங்க அவனுடைய வழி நம்முடைய வழி எப்படி இருக்கணும் நிதியமான. ரெண்டாவது நம்முடைய செய்கை என்ன செய்யணும், வீட்டுல என்ன செய்யணும், வேலை இருக்கும்போது வேலைக்கு போகும்போது என்ன செய்யணும் அப்படிங்கிறது என்ன செய்யணும், செய்கையில ஒப்புவிங்க. எடுத்து வாசிய நீதிமன்றங்கள் 14. ஒரு செய்கைகளை என்ன செஞ்சிடக்கூடாது. நான் என்ன சொன்னாலும் நான் செய்யறது செய்வேன் அப்படின்னு சொன்னா அது தேவனுக்கு பிரியமா இருக்குமா இருக்காதாங்கிறது முதலாவது என்ன செய்யணும், நீ யாருக்கு வரும். அதனால நீ என்ன செய்கிறேங்கிறது முதல்ல ஆண்டவருக்கு என்ன செய்யணும், என்ன செய்ய போகும் செய்கிற கத்த நன்றாக நீ என்ன செஞ்சிருக்கிறார் அறிந்து கொண்டிருக்க. நீ எங்க போற, என்ன செய்கிற, என்ன பேசுற, ஆண்டவர் என்ன செய்யறாரு சொல்லுங்க அறிந்து கொண்டிருக்க. அதனால நம்முடைய செய்கையை முதல் செய்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய செய்கைகளை கத்தருக்கு என்ன செய்யணும், அது வேண்டிய தத்த நம்முடைய செய்கைகளை காய்க்கணும். மூன்றாவது நம்ம பேசுகிற வார்த்தைகள் ஆண்டவருடைய சாமி. என்னோட எடுத்துக்கொள்ளுங்க 12 மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து தீர்ப்பு நாளிலே சனக்கு ஒப்புவிக்க வேண்டும். மனுஷர் நல்ல வார்த்தைகளை பேசு. நீ எழுதப்பட்டிருக்க என்ன வார்த்தை, என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா என்னது, பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளை நிறைய பேசிட்டு இருக்கு. அதனாலதான் பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளை பேசினாலும் கணவன் மனைவிக்கு சண்டை, பிள்ளைகள் பெற்றோருக்கு சண்டை, சகோதர சகோதரனுக்கு சண்டை. இன்னைக்கு நிறைய நடக்கிறதுக்கு காரணம் என்ன, வீணான வார்த்தைகளை பேசி பேசி அந்த வீணான வார்த்தைகளினாலதான் குழப்பங்களும் சண்டைகள் வருது. அதனால நம்ம பேசப்படுகிற வார்த்தை கூட யார்கிட்ட ஒப்புவிக்கணும் சொல்லிடும். பேசிட்டு சில ஆளுநர் பேசுறது சாரிப்பா பாத்திருக்கீங்களா, பாத்திருக்கீங்களா, பேசிட்டு பேசல பேசிட்டு என்ன செய்வாங்க, பேசுற வார்த்தை கூட என்ன செய்யுது, நம்ம என்ன பேசணும் அதை போய் ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய முடியாது, அப்படின்னு சொல்ல முடியாது. பேசப்படுகிற அத்தனை வார்த்தைகளையும் என்னது சொல்லாம வார்த்தைகள் என்ன செய்யப்படும் சொல்லுங்க. தவறி பேசின வார்த்தைகளும் சரி, நம் மாதிரி பேசின வார்த்தைகளும் சரி, எல்லா வார்த்தைகளும் எங்க வரும், கணக்கு ஒப்பிக்கப்படுகிற ஒரு நாளில நம்ம என்ன செய்யணும், வார்த்தைகளை பூரா என்ன செய்யணும் சொல்லுங்க, ஒப்படைக்கணுமா வேண்டாமா. பேசினாலும் எல்லாத்தையுமே ஒப்படைச்சாரு, கொடுத்ததே கர்த்தர் என்ன செஞ்சாரு. ஆமா, நான் ஆவியை கொண்டு போயிட்டு போகலையா, இருந்தாங்க நீங்க கொடுத்தீங்க, கொடுத்த ஆவியை என்ன செஞ்சிடுறேன் உங்க கையிலேயே விஷயத்துல நம்ம எல்லாரும் இங்க வந்திருக்கிற எல்லாருமே எது செய்யணும், நமக்கு ஆண்டவர் நல்ல ஆத்மாவை நல்ல ஆவியை நாம என்ன செய்யணும்
நம்ம இஷ்டத்துக்கு பேச, நம்ம இஷ்டத்துக்கு செய்யலாம், நம்ம இஷ்டமான வழிகளில போகலாம். அப்படியா? என் வழிகளை ஆண்டவருக்கு ஒப்புவிக்கணும், என் செய்கைகளை ஆண்டவருக்கு ஒப்புவிக்கணும், என் பேச்சை என்ன செய்யணும், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுத்தா கர்த்தர் மேன்மையான காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி மத்தேயு 18வது அதிகாரம் 23-24. எப்படி எனில் பரலோக ராஜ்யம் கணக்கு பார்க்க வேண்டும் என்கிற ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க இறங்கின போது, தொடங்கின போது 10,000 கடன் கொடுக்கப்பட்டவன் ஒருவனை அல்லேலூயா, அல்லேலூயா, 10,000 தாலந்து 10,000 ரூபாயை வாங்கினவன். சந்தோஷ், ஓகே ஓகே, 10,000 ரூபாய் வாங்கினவன எங்க கொண்டு வந்திருக்காங்க? யார்கிட்ட வாங்கின கொண்டு வந்தான்? ஓடிப்பிடுறான், அட்வான்ஸ் வாங்கி ஓடிப்பிடுறான், வட்டி வாங்கி ஓடிப்பிடுறான், ஓடிப்பிடுறான். அத்தனை பேரும் பிடிச்சி உள்ள தள்ளணும். வாங்கிட்டு ஓடி ஒழிகிறாள். என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? கட்ட கட்ட என்ன இல்லையா? வாங்கின கடனை கட்ட சாமி இல்லை. அது ஒப்படைக்க முடியாத வழிக்கு என்ன செய்யறான்? ஓடி ஒழிச்சுக்கிட்டு. நம்மகிட்ட அண்ணன் கொடுத்துட்டா அது திரும்ப கேட்போம். கேட்பாரா இல்லையா? நம்ம ஒரு பொருளை கேட்கறோம். அதுதான் சொன்னீங்க ஏற்கனவே நெல்ல ஆதாரம் கொடுத்துருக்கேன். அவன் பாட்டுல நீங்க என்ன செஞ்சுறாரு? கவர் கழட்டி வச்சுட்டு பால் கொடுத்தாரு. கல்வி போய் பைக்கெட்ல வச்சு நான் போகலையா கொட்டியில நான் முடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி போயிருந்தா கேட்டு இருப்பேன். நான் வெரைட்டியா போய் முடிச்சு வாங்கிட்டேன். இல்லையா? கொடுத்து நான் உங்களுக்கு வச்சிக்கிற கொடுக்கல. என்ன செஞ்சிருக்கேன் சொல்லுங்க. ஆண்டவன் நமக்கு கொடுத்த வாழ்வை ஆண்டவனுடைய கரத்தில் என்ன செய்யணும்? மண்ணில் இருந்து வந்தா திரும்ப மண்ணை கேட்க. அதுதான் உலகத்துடைய மாணக்கார். நான் ஆவியை கொடுத்த தேவனிடத்துல என்ன செய்யணும்? கடன் கொடுக்கணும். ஒரு வாசம் அது கொண்டு வாசி 25வது அதிகாரம் 16-17. பரலோக ராட்சியம் போகிற மனுஷன் தன் ஊழியக்காரரை விசுவாசிகள் மாறாத விசுவாசிகளை அழைத்து தன் ஆஸ்திகளை சொத்துக்களை பணத்தை திறமைக்கு தக்கதாக ஒருவரிடத்தில் 5 தாலந்தோ 2 தாலந்தோ கொடுத்துட்டாரு. திரும்ப வந்து கணக்கு கேட்பாரு. கேட்க மாட்டாரா? உங்களுக்கு என்ன திரும்ப இருக்கோ அந்த திருவைகளை ஒருத்தருக்கு பாடுகிற திரும்ப இருக்கும், ஒருத்தருக்கு பிரசங்கிற திரும்ப இருக்கும், ஒருத்தருக்கு ஜோம் பண்ணுகிற ஒரு திரும்ப இருக்கும், ஒருத்தருக்கு பணிவிட செய்யக்கூடிய ஒரு திரும்ப இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திரும்ப இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் ஒன்னோட இருக்காது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொருத்தருக்கும். ஆனா அந்த கொடுக்கப்பட்ட என்ன செய்யணும்? உண்மையா ஒழுக்கமா நீதியா செய்யணும். அவர் வரும்போது கேட்டாரு, 5 தாலந்து வாங்கினவன் திரும்ப என்ன செஞ்சா? 5 தாலந்து கொடுத்துட்டார். 2 தாலந்து வாங்கினா திரும்ப 2 தாலந்து கூட சேர்த்து என்ன செஞ்சுட்டான்? கொடுத்துட்டான். ஒத்த தாலந்து வாங்கின ஆளுங்க நம்மள மாதிரியும் உட்காந்துக்கிட்டாரு. ஒரு ஆத்மாவாவது ஆதாயம் பண்ணி கொண்டு வந்திருக்கோம்னு நினைக்கிறீங்களா? வந்து உட்காந்துக்கிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்படுங்க? எத்தனை வருஷம் ஆச்சு ஞானஸ்தானம் எடுத்து? நீ போய் சுவிசேஷம் சொல்லாம எப்ப தருவாங்க? உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு உணராத படிக்க நீ எப்ப கிடையாது?
நம்ம தான் என்ன செய்யணும்? அழிந்து கொண்டு இருக்கிற ஜனங்களுக்கு கடந்து போகணும். அழிந்து தூக்கி எடுக்கிறது அவங்க அந்த ஜனத்துக்குள்ள கடந்துக்குள்ள என்ன செய்யணும்? இறங்கணும். அப்ப நான் என்ன செய்யணும்? நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னன்னா ஆத்மாக்களை நான் மனுஷன் அதற்காக மதித்தேனே. நீங்க எதை செஞ்சுட்டீங்க? இன்னைக்கு நாங்க முதல்ல உட்காருவியா? முதல்ல உட்கார்ந்து சாப்பிடும். அதைத்தான் நீ உமக்காக நீர் மறுத்துட்டீங்க. நான் என்ன செய்ய? எங்களுக்கு பசி ஒரு வாழ விட மாட்டேங்கிறாரு. நான் என்ன செய்வோம்? பசியில என்ன செய்ய வேண்டியிருக்கு? எல்லாம் வாயில சுட்டுறாங்களோ சுருட்டவங்க சுருட்டோம். நான் வந்து என்ன செஞ்சிருவேன்? உட்காந்து அடிச்சு இல்லையா? உனக்கு நீங்க என்ன செய்யுங்க? செயல் அந்த நிச்சயத்திற்குதான இல்லையா? அவன் கேட்கும்போது கேட்பார், ஒரு நாளா வெறுமையா அடிச்சு வெறுங்கையா போகும். வெறுங்கையா ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது, போகுங்க. என்ன செய்யணும்? ஆமா, அடுத்த செவிலில் இருக்கிற ஆளுங்க எழுதிட்டு வந்துடக்கூடாது. என்ன செய்யணும்? எங்க போகணும்? வழி தெரியாதவன், திசை தெரியாதவன், தடமாடி கொண்டிருக்கிறவன், வேதனையில் இருக்கிறவன், கஷ்டத்தில் இருக்கிறவன், கவலையில் இருக்கிறவன், கண்ணீர்ல இருக்கிறவன், உத்தரவுப்படுகிறவன் அவனை பிடித்து தேவ சமூகத்துல கொண்டு வாங்க. அதுதான் ஒரு பெரிய மதிப்பு. நீங்களே நீதிக்கு உட்படுத்த யாருக்காவது என்ன செய்யணும்? நம்ம சுவிசேஷ அறிக்கை சொல்லி வீட்டுல போய் நிக்க சிவத்து மனம் திரும்ப என்ன செய்யல மனம் திரும்பது. ஆனா வீட்டுல போய் என்ன செய்யணும்? எழுத்து யாரு? மரியாதை சொன்னதாரு சரியா? மனைவி இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார், அவர் இங்கே பிறந்தார், அங்கே பிறந்தார், இங்கே பிறந்தார். நீங்க எழுதிய சொல்லு. ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள், அறியாத ஜனங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? சொல்லி கொண்டு போய் அந்தவரே எல்லாங்க நல்ல பலனை கொடுத்தீங்க, சுகத்தை கொடுத்தீங்க, பாதுகாப்பு கொடுத்தீங்க, நன்மை செய்றீங்க. அவங்களுக்கு கொண்டு போய் என்ன செஞ்சிடலாம்? எனக்கு இந்த கிருபை என்ன செஞ்சுட்டேன்? கொடுக்குறேன். சொல்லுங்க. 4 பேர் ஆதாயப்படுத்தி கொண்டு வந்து ஒப்படைச்சிருப்பேன்மா இங்க சொல்லுங்க. மண்டை ஆற்றீங்களே என்ன? எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லிருக்கீங்க? 2025 உங்களுக்கு என்ன ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறாரு? என்ன ஆண்டவர் ஆத்ம தாகத்தோடு இருக்கிறீங்களா? சொல்லுங்க. ஆண்டவர் வருவார், வரும்போது என்ன செய்வார்? உனக்கு நல்ல கிருபையை கொடுத்தேன். நீ இல்லைன்னா எத்தனைக்கே செத்து போயிருப்பார். உனக்கு ஜீவனை கொடுத்து எல்லாம் உன்னை காத்து கொண்ட தேவன் எனக்கு நீ என்ன செஞ்சிருக்கிறார்? உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு கூட என்ன செய்யலையே சொல்லி ஆண்டவர் கேட்பாரா? கேட்க மாட்டாரா? இன்னைக்கு என்ன செய்யணும்? பொறுப்பு கொடுக்கும் தெய்வத்துக்கு என்ன செய்யணும்? ஒப்படைக்கணுமா வேண்டாம்? இல்லையா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவர் அந்த பொருளை வாங்குறதுக்கு அவர்கிட்ட நிறையவே என்ன இருக்கு? பணம் பண்ணணும். போட்டு அது என்ன செஞ்சிடும்? சுக்கணும்னா உடஞ்சு போச்சு. உடஞ்ச பொருளை என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க, சேர்த்து ஒட்ட வைக்க முடியாது. நீங்க நிறைய பேரு வாழ்க்கைய உடஞ்சி போடுதே, வாழ்க்கை செதறி போயிடு, சிந்தனைகள் செதறி போய் கிடைக்கும், எண்ணங்கள் செதறி போய் கிடைக்கும். அதனால முக்கியமான காரணம் உண்மை உள்ளவன் கொடுக்கப்பட்ட பொருளை என்ன செய்யணும்? சரியானவரிடத்துல போய் என்ன செய்யணும்? நான் கொடுத்தத கொண்டு போய் என்ன செஞ்சேன்? அவ அப்பா வெளியே இருக்காரு.
அவங்க அண்ணன் பின்னாடி அவங்க அம்மா தான் இருக்காரு. ஆட்சி கொடுத்துட்டாரு சொல்லி செஞ்சிருந்து டக்கு 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 டக்குன்னு மாறி வெளியே போயிடுச்சு. போயிருமா போகாதா? சொல்லுங்க. இல்ல, அவன் கொடுக்கப்பட்ட பொருளை வேற யாருக்கும் எது செய்யக்கூடாது. யார் அவனுக்கு கொடுத்தாங்களோ அவங்களிடத்துல திரும்ப கொடுப்பதுதான் யாரு கொடுத்திருக்கிறாங்களோ கொடுத்தவங்கிட்ட ஒப்படைப்பதுதான் என்னது நீதி. அந்த காரியத்தை நீதிந்த காரியத்தை ஏசுநாடு செஞ்சாரு. நாமளும் என்ன செய்யணும் சொல்லுங்க, சொல்லுங்க. கல்யாணத்துல கைய பிடிச்சி தகப்பு நடிச்சுவாரு இல்லையா? வேகோ தாழ்வோ ரசியோ பட்டினியோ பிரியாணியோ என்னது கஞ்சியோ கஞ்சியோ எது வேணாலும் என்ன செய்யுங்க சொல்லுங்க. நீங்க அப்படித்தானே சொல்லுவாங்க. அதான் பிரமாணம். திருமண பிரமாணம் என்ன? கணவனை நேசிப்பது, கணவன் மனைவியை நேசிப்பது, இந்த ரெண்டு தான். இப்ப என்ன சொல்றது? இப்படி ஒரு நீதிபதி சொல்லிட்டு அவ விரும்பல யாருக்கு வணங்காத நீதிபதி ஆண்ட விரும்பும் செஞ்சுக்கோ, பெண்ண விரும்புனா செஞ்சு யாரு நம்ம சுப்ரீம் கோர்ட்டு கூப்பிட்டு கல்யாணம் முடிச்சு இன்னும் ஒரு பொண்ணு யாரையும் பார்த்துட்டா விரும்புறத கூட்டிட்டு போட்டு இதே தீர்ப்பு அவங்க வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா எப்படி சொல்லுங்க. அப்ப மனைவி உண்மையா இருக்கணுமா இல்லையா? உண்மையா இருக்கணுமா இல்லையா? சொல்லுங்க. இங்கதான் இருக்கீங்களா? பசி மழக்கத்தில் இருக்கீங்களா? ஆமே பேசுகிற எங்களுக்கு வந்து வயசு உட்காந்து கேட்கிற ஆளுகள் மணி நேரம் பேசினாலும் உங்களுக்கு பசிக்காது. பசிக்கிறது என்ன செஞ்சிருச்சு? கண்டோட பட்சம் வெளிப்படையா தெரியும். உங்க கேட்கறதுக்கு என்ன இல்ல ஒப்படைப்பு எதுக்கிலே சடங்கு, எதுக்கிலே நேர்மையான, எதுக்கிலே உண்மையான, நீதியான கொடுத்த பொருளை என்ன செய்யணும் சொல்லுங்க. ஒப்படைப்பு இல்லையா? இல்லையா? ஆத்மாவை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஆத்மாவை என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? எப்படி கொடுத்தாரோ அப்படி கேட்போமா இல்லையா? பொருள் கசைக்கு இருக்குன்னு வச்சுக்க என்ன செய்வோம்? போயிருக்கீங்களா? எடுத்துருப்பீங்க. அந்த பொருள் கசைக்கா நாங்க எப்படி கொடுத்தோமோ அப்படியே என்ன செஞ்சு கொண்டு வந்தா மாத்திக்குவோம். இல்லைன்னா என்ன செய்ய மாட்டோம். அப்ப அவன் கசக்காரன் சொன்னது பத்தியா கொண்டு போய் சொன்னபடியே சரி. ஆனா ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கையை மட்டும் என்ன செஞ்சிருது? கேட்கிற அருமையான தேவ பிள்ளைங்க கொடுத்தத நேர்த்தியாய் அந்த ஒரே பிள்ளைகள் அந்த அது நேர்த்தியா கொடுத்த காலம் வெளிக்கொடுக்கிறதாக பிள்ளைகளுக்கு கேட்காம
தைரியமா தேவனுடைய வார்த்தைகளை பேசுங்க. நீங்க உங்களுக்கு நல்ல திறமைகளை வாழ்க்கை அதிகமாக மேன்மையடைகிறது. வரும் நாட்களில் ஆண்டவரே கனம்பத்தவர்களை செய்யும் படிக்கும் ஒவ்வொருவரையும் நடத்துங்க. அவர்களுக்கு ஆண்டவரே சோத்திரம் காத்திருக்கிற நல்ல கிருபைகளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இந்த மாதிரி அவர்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக ஒவ்வொரு நீங்க ஆசீர்வதிப்பா விசுவாசம் நன்மை இயேசுவின் நாமத்தில்